வணக்கம். சினி சினி மினி மினி இசைஞானி இளையராஜா சம்மந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை அநேகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கான வாய்ப்பே இல்லை. இது இளையராஜாவே தான் எழுதிய நூலில் சொல்லியிருக்காரு. மெல்ல திறந்தது கதவு அப்படின்னு அந்த படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இசைஞானி இளையராஜா இசையமைத்த திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன். அந்த திரைப்படம் தயாரிப்பில் இருந்தபோது நடைபெற்ற ஒரு சம்பவம், அதை தான் இப்போ நான் சொல்கிறேன். இந்த சம்பவத்தை வந்து இளையராஜாவுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஆர் சுந்தரராஜன் ஞாபகப்படுத்தியிருக்காரு. அவர் ஞாபகப்படுத்தின பிறகு இளையராஜாவுக்கு ரெக்கலெக்டிங் த பாஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இளையராஜா உடனே ஃப்ளாஷ்பேக்கில் போயிருக்காரு. ஆமாம், அந்த டைமில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு. இளையராஜாவே அந்த சம்பவத்தை ரசிச்சிருக்காரு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, மெல்ல திறந்தது கதவு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த படம் எடுத்துக்கிட்டு இருந்த பீரியடில் அந்த படத்தினுடைய பாடல் ஒளிப்பதிவு ஏவிஎம் ஸ்டுடியோவில். அப்படி வரும்போது ராஜா வந்து பொதுவாக எப்படின்னா மார்னிங் டைம் 6:45 அந்த டைமில் ஆர்காட் ரோடு இருக்குல்ல, கோடம்பாக்கம் வடபழனி ஆர்காட் ரோட்டில் வந்து இளையராஜாவுடைய கார் போகும் 6:45. ரெக்கார்டிங் தியேட்டரில் இளையராஜா கரெக்டாக பங்க்சுவலாக 7 மணிக்கு இருப்பார், 7 o'clock. இது வந்து எப்போவுமே இளையராஜா குடிக்கட்டி பறந்த காலத்தில் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். 6:45 இளையராஜா வடபழனி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போயிட்டுருக்காரு. அந்த டிரைவர் இருக்கார்ல, இளையராஜானோட டிரைவர் அதை சரியாக கவனிக்காம விட்டார் போலுக்கு. பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் தீர்ந்து போச்சு, கார் நின்றுச்சு. கார் நின்ன உடனே இப்போ இளையராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 6:45 மணிக்கு நான் போகும்போது அந்த ஏரியாலே என் கார் ஒன்று தான் போகும்ன்றாரு, வேறு காரே இருக்காதுன்றாரு. என் கார் மட்டும்தான் சோலோவாக நான் மட்டும் போயிட்டுருக்கேன், ரோடு காலியாக கிடக்கும் 6:45க்கு. அந்த டைமில் நான் போவேன். அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என் டிரைவர் வந்து சரியாக கவனிக்காம விட்டதுனால பெட்ரோல் இல்லாமல் கார் வந்து வடபழனி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே நின்றுச்சு. நின்ன பிறகு இளையராஜா என்ன செய்ய முடியும்? இப்போ பக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே தான் ரெக்கார்டிங். இளையராஜா ரோட்டில் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார், ஆர்காட் ரோட்டில். இளையராஜா யோசனை நீங்கள் அப்படி கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. இளையராஜா 6:45 மணிக்கு ஆர்காட் ரோட்டில் வடபழனியில் ரோட்டில் நடந்து போய் காரு நின்று போய் இளையராஜா ஒரு வழி இல்லாமல் நடந்து போனார் அப்படின்ற மாதிரி. உடனே ஒரு ஆட்டோவை கூட பிடிச்சிக்கலாம், பட் ஆட்டோவை பிடிக்கல. அவர் என்ன நினச்சிப்பாரு, எதுக்கு ஆட்டோ, அப்படி நடந்து போனால் 10 நிமிஷம் உள்ளே போயிடலாமேன்ற மாதிரி நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஆட்டோவுக்குலாம் அவர் ட்ரை பண்ணல, வாக்கிங் தான். நடந்தே போய் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல் இருக்குல்ல, வாசலுக்குள்ளே நுழைஞ்சிட்டார் இளையராஜா. இவர் உள்ளே நுழைஞ்சு போய்கிட்டு இருக்கும்போது அந்த மெல்ல திறந்தது கதவு படத்தினுடைய டைரக்டர் இருக்கார்ல, ஆர் சுந்தரராஜன் இருக்கார்ல, அவர் என்ன பிரச்சனைனா, அவருக்கு கார் இருந்திருக்கும், அவர் டிரைவர் ஏதோ அன்றைக்கி வரல போல இருக்குது. அதனால் அவர் காரில் வர முடியல. காரில் முடியலன்னா அவரும் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஆட்டோவில் வந்திருக்கலாம். அவர் வந்து சைக்கிளில் இளையராஜா நடந்து போயிட்டுருக்காரு, சைக்கிளில் ஆர் சுந்தரராஜன் வர்றாரு, ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போகிறாரு. ஏன்னா அவர் அப்பாயின்மெண்ட்டு 7 மணிக்கு இளையராஜா பார்க்கணுன்ற அப்பாயின்மெண்ட்டு. அதனால் அவர் உள்ளே நுழைகிறாரு ஆர் சுந்தரராஜன் நுழைஞ்சு போகும்போது இளையராஜா நடந்து போய்கிட்டுருக்காரு. என்னது இளையராஜா நடந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே, சார் என்ன சார் நடந்து போய்கிட்டுருக்கீங்க அப்படின்னு. அப்போ இளையராஜா சொல்லியிருக்காரு, 7 மணிக்கு இங்கே ஸ்டுடியோக்கு வந்தாகணும்ல, உங்களெலாம் 7 மணிக்கு நான் வர சொல்லியிருக்கேனே, 7:30 மணிக்கு சாங் ரெக்கார்டிங்காச்சே, அப்போ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ வந்துருவாங்கல்ல, அப்படி வரும்போது நான் என்ன பண்ண முடியும், சரின்னு சொல்லிட்டு அப்படியே தோணுச்சு, பொடி நடையா அப்படியே நடந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இளையராஜா ஆர் சுந்தரராஜனை பார்த்துட்டு இருக்காரு. பேசாமல் சைக்கிளில் பின்னாடி உட்காந்துடுறீங்களான்னு அப்படின்னு ஆர் சுந்தரராஜன் சிரிச்சுட்டே கேட்டிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இளையராஜா சைக்கிளில் பின்னாடி உட்காந்துட்டார். ஆர் சுந்தரராஜன் சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறாரு, இளையராஜா கேரியரில் வந்து பின்னாடி உட்காந்துருக்காரு. 2 பேரும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள்ளே சைக்கிளில் பயணம் செய்து ஒளிப்பதிவு கூடத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள். இது உண்மையாகவே அந்த காலத்தில் மெல்ல திறந்தது கதவு தயாரிப்பில் இருந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சில வருடங்களுக்கு முன்னாடி இளையராஜாவும் ஆர் சுந்தரராஜனும் ரெக்கார்டிங் தியேட்டரில் மீட் பண்ணி பேசி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அப்படி சுச்சுவேஷன் இருக்கும்போது என் கணிப்பு சித்திரையில் நிலாச்சோறு, ஆர் சுந்தரராஜன் டைரக்ட் பண்ண கடைசி படம். அந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக்கு. ஒருவேளை அந்த டைமாக கூட இருக்கலாம், ரெக்கார்டிங் டைமாக கூட இருக்கலாம். அந்த ரெக்கார்டிங் டைமில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆர் சுந்தரராஜன் இளையராஜா சொன்னாராம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அருமையான சம்பவம், அது எந்தளவுக்கு உங்கள் மனசில் ஞாபகத்தில் இருக்குன்னு தெரியலை, என் மனசுக்குள்ளே இந்த சம்பவம் அப்படியே பசுமையாக ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்குது, அதை சொல்லட்டேன் நான் அப்படின்னு. இளையராஜா சொன்னாராம், சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஆர் சுந்தரராஜன் சொன்னாராம், மெல்ல திறந்தது கதவு தயாரிப்பில் இருந்த டைமில், ரெக்கார்டிங் நடக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்கள் வந்து காரை ஆர்காட் ரோட்டில் வடபழனி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி நிறுத்திட்டு நடந்து போயிட்டு இருந்தீங்க ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே, நான் பின்னாடி சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தேன், வேறு வழி இல்லை அப்படின்னு வரும்போது சைக்கிளில் ஏறி பின்னாடி உட்காந்துக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டீங்க கேரியரில், நான் சைக்கிளை ஓட்டிகிட்டு போனேன், நீங்கள் பின்னாடி வந்து காலை தொங்க விட்டுக்கிட்டு கேரியரில் உட்காந்துருந்தீங்க,
எப்படிப்பட்ட சம்பவம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்றத அப்படியே நான் பல நேரங்களில் நினச்சி நான் ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவேன். இப்படிப்பட்ட சம்பவம்லாம் கூட நம்ம லைஃப்பில் நடந்திருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி ஆர் சுந்தரராஜன் வந்து இளையராஜாட்ட சொல்லி, இளையராஜா வந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவம் தான். சில நேரங்களில் வந்து முன்னாடி நடைபெற்ற பல சுவாரஸ்யமான சம்பவங்களை நினச்சி பார்க்குறதுன்றதே ஒரு சுகமான அனுபவம். மெல்ல திறந்தது கதவு ரெக்கார்டிங் டைமில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து அப்படின்றபோது இன்றைக்கி நான் அதை நினச்சி பார்க்குறேன். நான் மறக்கலை அந்த சம்பவத்தை. அந்த சைக்கிளில் பின்னாடி உட்காந்து போனதையும் ஆர் சுந்தரராஜன் அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போனதுன்ற ஒரு மேட்டர் இல்லை. ஏவிஎம் ஸ்டுடியோ கேம்பஸ்க்குள்ளே நாங்கள் சைக்கிளில் பயணம் செய்த அந்த காட்சி இருக்குல்ல, அந்த சம்பவம் இருக்குல்ல, அதை நான் மறக்கவே இல்லை. இருந்தால் கூட இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆர் சுந்தரராஜன் வந்து விளக்கேற்றி வைத்து அப்படின்னு இருக்குல்ல, அதை லைட் போட்டால் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வந்துன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பழைய சம்பவத்தை இப்போ நினச்சி பார்க்குறதுக்கு ஆர் சுந்தரராஜன் வந்து ஒரு வகையில் உதவியாக இருந்தார். அவர் வந்து அந்த பழைய விஷயத்தை கிளறி என்கிட்ட சொன்ன உடனே என் கண் முன்னாடி அந்த காட்சி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த சம்பவத்தை நினைக்கும்போது எப்படிப்பட்ட மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்று இருக்கின்றன அப்படின்றத நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வந்து தான் எழுதிய நூலில் எழுதியிருந்தார். அதை படிக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு அருமையான மறக்க முடியாத சம்பவம் அப்படின்ற மாதிரி பட்டுச்சு. நான் விரும்பி ரசித்து வாசித்த அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை நீங்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்கு நான் அந்த அருமையான இனிய சம்பவத்தை உங்களிடம் கூறுகிறேன்.